இந்த தனுஷ் ஆக்டிங்கு, தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பு. என்ன ஒரு படம்னா, நம்ம குபேரா படம். இது ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்ல போட்டு பண்ணி வச்சிருக்கானுங்க. படத்த பார்த்தா தக்காளி வாழ்ந்திருக்கான் மனுஷன் தனுஷ். எப்புட்றா இப்படிலாம் நடிக்க முடியும் நமக்கே தோணுச்சு கைஸ். கண்டிப்பா சொல்றேன். அது ஒரு மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிமு. ஆனா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா முக்கியமா தனுஷ்காண்டி தாராளமா உட்காந்து தியேட்டர்ல தரமா ஒரு என்டர்டெயின்மென்ட்னா இந்த ஒரு படத்த நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா, அதுல அந்த மாரி நடிப்ப அவரு குடுத்துருக்காப்ல. தனுஷு, நாகார்ஜுனா 2 பேரும் போட்டி போட்டு நீ பெரிய ஆக்டரா, நான் பெரிய ஆக்டரா அந்த ஒரு கான்செப்ட் மாரி நடிப்பு தாறுமாறான ஒரு நடிப்பா கொண்டு போயிருப்பானுங்க. படத்துல என்ன ஒரு கதைன்னா, நம்ம பிச்சைக்காரன் படம் பார்த்தல்ல. ஹீரோ பணக்காரன்ல இருந்து பிச்சைக்காரனா போவான். இங்க அப்படி கிடையாது. தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா இருப்பான். அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி 10,000 கோடி வந்துச்சு. இதே ஒரு கான்செப்ட்டா போட்டு வச்சிருக்கானுங்க. தனுஷ் ஆக்டிங்லாம் அதுல பிரிச்சு விட்டுருக்காப்புல. எப்படி ஒரு இன்னசென்ட்டாவும் எதுவுமே இந்த உலகத்த பத்தி நாலேட்ஜ் இல்லாத மாரி, எனக்கு தொழிலு பிச்சை எடுக்கிறது தான் இதே என் தொழிலு. அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆளு. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாழ்க்கைனா இப்படி இப்படிலாம் மாறுது. அப்படின்னு இந்த டைரக்டரு மனுஷன் யோசிச்சு தனுஷ்காண்டி இந்த சேகர் கம்முலா அப்படின்னு ஒரு டைரக்டரு அவர பாராட்டியே ஆகணும். ஏன்னா, அதுல ஒரு போட்டிருக்க எஃபெக்ட்லாம் நமக்கே பார்க்க தெரியும். ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே தரமா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் நம்ம சொல்லியே ஆகணும். பிஜிஎம்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல நாகார்ஜுனா ஆக்டிங்லாம் கண்டிப்பா சொல்றேன். அவர் ஆக்டிங் அவர் பாட்டுல நான் இப்படிதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல ஒரு பக்கம் நடிச்சுட்டு வேற லெவல்ல போயிருப்பாங்க. இதுல ராஷ்மிகா மந்தனா. அவள ஒரு பக்கம் பார்த்தா எதுக்குடா வச்சிருக்கானுங்க அப்படின்னு நமக்கே தோணும். ஏன்னா அவளுக்கு எப்படி சொல்றது? ரொமான்டிக் சீன் மட்டும் தான் அவளுக்குலாம் செட் ஆகுது. இப்படி ஒரு கான்செப்ட் மாரிலாம் போட்டா இப்படி ஒரு முக்கியம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு மைல்யூட்டான ஒரு கதைய போட்டா அவளுக்கு எதுவுமே செட் ஆகாத மாரி தான் நமக்கே தோணுச்சு. ராஷ்மிகா ஆக்டிங் ஓரளவு ஓகே. அப்படிதான் நமக்கே தோணுச்சு. அடுத்து நம்ம ஒரு வில்லன். இதுல ஒரு வில்லன் ஒண்ணு நடிச்சிருக்கான். "ஏய் யார்யா நீ?" அப்படின்னு நமக்கே தோணுச்சு. சரியான ஆக்டிங் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். தனுஷுக்கு ஈக்குவலா அந்த ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா அந்த வில்லன் அவருக்கு எப்படி சொல்றது? அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா வரும். ஏன்னா, அவர் ஆக்டிங் அதுல இந்த மாரி ஒரு இந்த படத்துல அந்த மாரி ஒரு கேரக்டரா ஒரு முகம் வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாப்புல. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். எப்படி சொல்றது? படம் கரெக்ட்டா ஒரு 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரத்த நம்ம எப்படி சொல்றது? கொஞ்சமாச்சும் ஒரு 2 மணி நேரம் இல்ல 2 1/2 மணி நேரம் சுருக்கி எடுத்திருக்கலாம். படத்தோட கதை அப்படியே ஸ்டார்ட்டிங்ல இருந்து சும்மா வள வள கொல கொலன்னு போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. தனுஷ்காண்டி கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா தனுஷ் நடிப்பு அந்த மாரி ஒரு ஆக்டிங். கண்டிப்பா இதுல ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா அந்த வில்லனு இந்த தனுஷ மீட் பண்ற மாரி ஒரு சீனு. அதுல வந்து பிச்சை போடுற மாரி ஒரு சீன் ஒண்ணு காமிப்பானுங்க. அதுல தனுஷ் பண்ற ஒரு குறும்புத்தனம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். அத மிஸ் பண்ணாதீங்க அந்த சீனு. ஏன்னா தாறுமாறான ஒரு சீனு. கண்டிப்பா ஒரு எப்படி சொல்றது? படத்த போய் பாருங்க. இப்போ உள்ள ஹீரோ எல்லாமே மாஸ் சீன் கண்டிப்பா வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த படத்த எப்படி தனுஷ் சூஸ் பண்ணாப்ல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா இதுல அவருக்கு மாஸ் சீனே கிடையாது. எதுவுமே கிடையாது. சும்மா நார்மலா வந்துட்டு பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்? அப்படிதான் காமிச்சிருப்பானுங்க இந்த படத்த. கண்டிப்பா அது தனுஷ்காண்டி தாராளமா உட்காந்து பார்க்கலாம் கைஸ். எந்த நெகட்டிவ் ரிவ்யூ நீங்க பார்க்காம கொள்ளாம இந்த படத்த போய் பார்க்காதீங்க. ஏன்னா படம் சூப்பரான ஒரு படம்.